ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். மேற்கு வங்க பெண்களுக்கு மாதம் ரூபாய் 3000. அமித்ஷா உறுதி. மேற்கு வங்கம் ராணாகாட் என்ற இடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். மேற்கு வங்கத்தில் மே 4ஆம் தேதி பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்தவுடன் ஒவ்வொரு சகோதரியின் வங்கிக் கணக்கிலும், தாய்மார்களின் வங்கிக் கணக்கிலும் பாரதிய ஜனதா அரசு மாதந்தோறும் ரூபாய் 3000 வரவு வைக்கும். வேலையில்லா இளைஞர்கள் அனைவரின் வங்கிக் கணக்கிலும் மாதந்தோறும் ரூபாய் 3000 அனுப்பி வைக்கப்படும். அனைத்து தாய்மார்களும் சகோதரிகளும் பஸ் பயணத்திற்கு எந்தவொரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை. அவர்கள் இலவசமாக பயணிக்கலாம். மம்தா பானர்ஜியும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவர்கள் பயங்கரவாதத்தை வளர்த்து வந்தனர் என அமித்ஷா குற்றம் சாட்டினார். காமராஜரை கேலி செய்த சுயநலவாதிகள் இவர்கள். ஸ்டாலின் உதயநிதியை விளாசிய தமிழிசை. தமிழக தேர்தல் முடிந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் குடும்பத்துடன் டூர் சென்றிருப்பதை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார். அவரது அறிக்கை: ஓட்டளிக்க வரிசையில் நின்ற மக்கள் எல்லோரும் கோடையில் வீட்டில் தம் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் பணியில் இருக்க வேண்டிய முதல்வர் வாரிசுகளை கூட்டிக் கொண்டு கொடைக்கானல் சென்றுள்ளார். ஓட்டு போட துணை நின்ற மக்கள் தங்கள் அன்றாட பணியை செய்கின்றனர். ஆனால் துணை முதல்வர் வெளிநாடு சென்றுள்ளார். அரசியல் என்பது அனைவருக்கும் சமம். திமுகவின் இந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை அவர்களின் ஏற்றத்திற்கானது அல்ல, இரக்கத்திற்கானது. ஆய்வு செய்ய வேண்டியவர்கள் ஓய்விற்கு செல்கிறார்கள். இதே கூட்டம்தான் அன்று அரசு வேலையாக ஊட்டிச் சென்ற பெருந்தலைவர் காமராஜரை கும்பி எரியுது, குடல் வேகுது, குழு குழு ஊட்டி ஒரு கேடா என்று கேலி பேசியவர்கள். பொதுநலம் என்று பேசிக் கொண்டு திரியும் இந்த சுயநலவாதிகளை புரிந்து கொள்ளுங்கள் என தமிழிசை கூறியுள்ளார். நடிகர்கள் சம்பளம் குறித்து முக்கிய முடிவு. தயாரிப்பாளர் சங்கம் அதிரடி. சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. சங்கத்தில் 2026, 2029 ஆண்டுகளுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடக்கும் முதல் கூட்டமாக இது அமைந்தது. இதில் சங்கத் தலைவர் GKM தமிழ்குமரன், பொருளாளர் சுபாஷ் சந்திரபோஸ், துணைத் தலைவர்கள் RK சுரேஷ், கமலக்கண்ணன், செயலாளர்கள் கதிரேசன், ராதாகிருஷ்ணன், இணை செயலாளர் சுஜாதா விஜயகுமார் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர்கள் ரெவென்யூ ஷேர் அடிப்படையில் சம்பளம் பெற வேண்டும் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் OTT ரிலீஸ் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் SA சந்திரசேகர், கலைப்புலி தானு, SV சேகர், LK சுதீஷ் உள்ளிட்ட தமிழ் திரைப்பட பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 2026-29க்கான தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் பொதுக்குழு கூட்டம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கான முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நாங்கள் வெற்றி பெற்றோன்னே தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு முடிஞ்ச உடனே இப்போ முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கோம். வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். அதற்கான அதே மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. OTT இது, அதே மாதிரி தமிழ் திரைப்பட நடிகர்களுடைய ரெவன்யூ ஷேர் அந்த தீர்மானம் நிறைவேற்ற தீர்மானம் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் சில வருடங்களாக சின்னதாக ஒரு பிளவுபட்டு இப்போ இவர் தலைவரான பிறகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தமிழ்குமரன் தலைவரான பிறகு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கார். அந்த தனியாக போன அந்த அமைப்பு இப்போ ஃபுல்லாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக மாறிக்கிட்டு இவருடைய தலைமையில் அதை இவர் ரொம்ப அழகாக டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இவர் வந்த உடனே 2வது நாளே 3வது நாளும் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் இவ்வளவுக்கும் நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்த அந்த காலகட்டத்தில் கூட இதை சமாளித்து பண்ணியிருக்காரு. அப்படி பல விஷயங்கள் இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமைக்கு வரும். நாங்கள் நினைக்கிறது சாதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறது.
ஆம் ஆத்மியைச் சேர்ந்த 7 ராஜ்யசபா எம்பிக்கள் அக்கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவுக்கு தாவி உள்ளனர். ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மியின் பலம் 10 3 குறைந்தது. இச்சூழலில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் ராஜ்யசபா தலைவரும் துணை ஜனாதிபதியுமான CP ராதாகிருஷ்ணனிடம் கட்சி சார்பில் மனு அளித்தார். அந்த மனுவில் பாரதிய ஜனதாவில் சேர்ந்த 7 எம்பிக்களும் ஆம் ஆத்மி சார்பில் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு சென்றுவிட்டதால் அவர்களின் எம்பி பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. பின் பேட்டியளித்த ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங், பாரதிய ஜனதாவுக்கு தாவிய எம்பிக்களுக்கு எதிராக பஞ்சாப் மக்கள் போராட்டங்கள் நடத்துகின்றனர். விரைவில் அவர்களின் எம்பி பதவிகள் பறிக்கப்படும் என்றார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசுக்கு ஆதரவளிக்கும் எம்எல்ஏக்களில் 60 பேர் பாரதிய ஜனதாவுக்கு தாவிய ராகவ் சத்தா எம்பிக்கு ஆதரவாக உள்ளனர். இதனால் பஞ்சாப் அரசுக்கு சிக்கல் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பதிலளித்த சஞ்சய் சிங், கட்சி தாவிய எம்பிக்களுக்கு ஆதரவாக 60 எம்எல்ஏக்கள் இருப்பதாக சொல்வதெல்லாம் வதந்தி. அவர்களின் எம்பி பதவி பறிக்கப்பட்ட பின் எந்த எம்எல்ஏ அவர்களுடன் சேருவார்கள் என்று கேட்டார். அச்சுறுத்தலுக்கு பயந்து பேச்சு நடத்த முடியாது, ஒரே போடாக போட்ட ஈரான் அதிபர் மசூத். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடைபெற்று வந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மே 1 வரை போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். பாகிஸ்தானில் நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. 2ஆம் கட்ட பேச்சு நடத்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு பாகிஸ்தான் சென்றுள்ளது. அமெரிக்க குழுவும் பாகிஸ்தான் வருவதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த குழுவின் பயணத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரத்து செய்தார். இச்சூழலில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் போனில் பேசிய ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் அமெரிக்காவின் தொடர்ச்சியான மீறல்கள், அச்சுறுத்தும் நடவடிக்கை பற்றி விமர்சித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடல்சார் கட்டுப்பாடுகள் போர் நிறுத்த உடன்படிக்கைகளை மீறும் செயல். இது ஐநா சாசனத்துக்கு முரணானவை. இத்தகைய அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அமெரிக்காவின் ராஜதந்திர செயல்பாடுகள் குறித்த சந்தேகத்தை அதிகரித்துள்ளது. எந்த அழுத்தம், அச்சுறுத்தல்களுக்கு பயந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். போர் தொடர்ந்தால் அது உலகளாவிய ஸ்திரத்தன்மை மீது பெரும் பாதிப்பை உருவாக்கும். அண்டை நாடுகளுடன் நல்லுறவை வளர்க்கவும் வலுப்படுத்தவும் ஈரான் உறுதியுடன் உள்ளது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார்.